சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மீன ராசி நேயர்களே, உங்க ராசியிலேயே 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான கிரக சேர்க்கை நடக்கப் போகுது. வர்ற மார்ச் 15, 2026 அன்னைக்கு உங்க ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சனி பகவானோடு சுக்கிரனும் சூரியனும் ஒன்னா சேர்றாங்க. இந்த திரிகிரகி லாஜயோகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுன்னு ஜோதிட ரீதியா அடிச்சு சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் பனி போல விலகி இப்போ ஒரு புது வெளிச்சம் தெரிய போகுது. உங்க ராசியிலேயே இந்த யோகம் வர்றதால நீங்க என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கிறதுக்கான காலம் கைகூடி வந்திருக்கு. இந்த யோகத்தால உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் வந்து சேரும். மத்தவங்க பார்த்தாலே இவங்க பெரிய ஆளுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்க மதிப்பு உயரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இருந்த நஷ்டங்கள் எல்லாம் மாறி லாபம் வந்து குவிய போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல தாராளமா களமிறங்கலாம். வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டு செயல்படுவீங்க. பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். ஆனா அதே சமயம் வரவுக்கு ஏத்த செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். கவனமா இருங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்துல அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வுன்னு நீங்க எதிர்பார்க்காத பல நன்மைகள் தானா தேடி வரும். மேலதிகாரிகளோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும். நீங்க சொல்ற யோசனைகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற நிலைமை உருவாகும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு இப்போ விசா கிடைக்கிறதுல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து புது வழி பிறக்கும். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இப்போ காணாம போயிடும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். உங்க வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. கெட்டி மேளம் சத்தம் கேட்கிற காலம் வந்தாச்சு. குழந்தைங்க விஷயத்துல இருந்த கவலைகள் தீர்ந்து அவங்க மேலதிக படிப்புக்கு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும். சொந்தமா வீடு கட்டணும் இல்ல பழைய வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான வங்கிக் கடன் சுலபமா கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில உங்க அந்தஸ்து உயரும். ஒரு செல்வாக்கான மனிதரா நீங்க வலம் வருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல உங்க ராசியில சூரியன் இருக்கிறதால உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறதும் சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதும் உங்க ஆரோக்கியத்தை சீரா வச்சுக்க ரொம்ப உதவும். அதிக வேலைப்பளு காரணமா தூக்கம் கொஞ்சம் குறையலாம். அதனால மனசை அமைதியா வச்சுக்க தியானம் பண்ணுங்க. வெளியூர் பயணங்கள் போகும்போது உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அஜீரண கோளாறுகள் வராம பாத்துக்கோங்க. பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். தேவையற்ற பதற்றத்தை குறைக்கும். பெண்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். நீங்க நினைச்ச காரியங்களெல்லாம் தடையின்றி நடக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல ஒரு புது அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. நகை சேர்க்கை, ஆடை சேர்க்கைன்னு குடும்பத்துல உங்க ஆதிக்கம் இப்போ அதிகமாகும். எல்லாருமே உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஒரு சிலருக்கு தாய் வீட்டு வழியில சில உதவிகள் கிடைக்கும். அது உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மூலமா மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல தைரியம் ரொம்ப கூடும். புது முயற்சிகள்ல இறங்கி வெற்றி பெறுவீங்க. உங்க பேச்சுக்கு சமூகத்துல ஒரு தனி மதிப்பு இருக்கும். நீங்க சொல்றத எல்லாரும் கேட்டு நடக்கிற சூழல் உருவாகும். அரசாங்க ரீதியா வரவேண்டிய சலுகைகள் இப்போ தடையின்றி வந்து சேரும். அதிகப்படியான லாபம் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திச்சு பேசி மகிழ்வீங்க. அவங்க மூலமா சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல இருந்த தாமதம் இனிமே இருக்காது. வேகமா முன்னேறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் இப்போ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. நீங்க தான் இப்போ எல்லா இடத்துலையும் முன்னாடி நிப்பீங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வேகம் வேண்டாம், விவேகம் முக்கியம். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதனால பெரிய அளவுத கஷ்டங்கள் வராது. சேமிப்புல அதிக கவனம் செலுத்துவீங்க. இது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது.
ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப வேலை செய்யும். இக்கட்டான சூழ்நிலையை கூட சுலபமா கையாளுவீங்க. தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல இப்ப கொஞ்சம் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நிதானமா யோசிச்சு முதலீடு செய்யுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அவங்க கொடுக்கிற ஐடியா உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புகழ் கூடும். இந்த கிரக சேர்க்கையால வர்ற சின்ன சின்ன தடைகளை சமாளிக்க நீங்க சில எளிமையான பரிகாரங்களை செஞ்சாலே போதும். மீனராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா வியாழக்கிழமை அன்னைக்கு ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை ஜொலிக்கும். பசுமாட்டுக்கு வாழைப்பழம் இல்லனா அகத்திக்கீரை கொடுக்கறது உங்க கர்ம வினைகளை குறைச்சு நன்மைகளை அதிகப்படுத்தும். மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துறது உங்களுக்கு எப்பவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். படிப்புல அதிக கவனம் செலுத்தினா கண்டிப்பா பெரிய சாதனைகளை படைக்கலாம். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஆனா விடாமுயற்சி ரொம்பவே அவசியம். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். சந்தேகங்களை உடனே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு காலையில நேரத்துல படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது ரொம்ப உதவியா இருக்கும். விளையாட்டுகள்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மாவட்ட இல்ல மாநில அளவுல விருதுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற ராஜயோகம் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது. உங்க மேல நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்கிக்காதீங்க. காலத்தின் மாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை அழகா செதுக்க போகுது. தைரியமா முன்னேறி போங்க. வெற்றி நிச்சயம். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.